இப்போ அணை கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு வரவேற்பா எதிர்ப்பா எப்படி சர்ச்சை? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்க அங்கே ஒரு பாலிசி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு பாலிசி, இங்கே உள்ளவங்களை ஏமாத்துறதுக்கு நாங்களும் எதுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மத்திய பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய மோசடி. அது காணல் நீராகத்தான் தெரியும், எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு. இங்கே இருந்து அனுப்புகிற மசோதாக்களை கூட ஆளுநர் கிளியர் செய்யாமல் நீண்ட மாதக்கணக்கிலே வைத்திருந்தார். அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சி நடந்தாலும் சரி, மேகதாட்டு அணையை நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று இன்றைக்கு அதற்கான பண ஒதுக்கீட்டையும் அவர்களுடைய பட்ஜெட் அறிக்கையிலே ஒதுக்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலை எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? அதே நேரத்தில் பாமகவும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. பாமகவுடைய கோரிக்கை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு இதில் ஒரு நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் நான் பார்க்குறேன். மத்திய பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய மோசடி. அது காணல் நீராகத்தான் தெரியும், எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு. 37,500 கோடி ஒதுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் வெறும் 276 கோடி தான் அங்கே மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதிலிருந்து ஓரவஞ்சகமாக செயல்படுகிறது மத்திய அரசு. அது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு அள்ளி தருகிறது கோடி கோடியாக. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான அரசுக்கு அவர்கள் விரோதமாக இருப்பதனால் இங்கே இருந்து அனுப்புகிற மசோதாக்களை கூட ஆளுநர் கிளியர் செய்யாமல் நீண்ட மாதக்கணக்கிலே வைத்திருந்தார். அவர்கள் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யவில்லை. நாங்கள் கேட்டதோ 37,500 கோடி, நீ கொடுத்ததோ 276 கோடி. மேகதாட்டு அணை கட்டப்போவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சி நடந்தாலும் சரி, மேகதாட்டு அணையை நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று இன்றைக்கு அதற்கான பண ஒதுக்கீட்டையும் அவர்களுடைய பட்ஜெட் அறிக்கையிலே ஒதுக்கி இருக்கிறார்கள். மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு கட்ட முடியாது. அது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பையும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் சார்ந்துதான் எந்த முடிவும் எடுக்க முடியும். அப்படி இருக்கையில் நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்புக்கு விரோதமாகவும் மத்திய அரசு சொல்லி வந்த கருத்துக்கு விரோதமாகவும் சொன்னார்கள். அது நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நரேந்திர மோடி இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம் என்று சொன்னதாக வெளியிலே செய்தி வந்தது. பேச்சுவார்த்தை கூடவே கூடாது. அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நீர்நிலை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் துரைமுருகன் அவர்கள் சொன்னதைப் போல அது ஒப்புக்கொள்வது தற்கொலைக்கு சமம் என்று சொன்னார். அது சரியான வார்த்தை. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் ஆளாகக்கூடாது. அவர்கள் ஏற்கனவே நீதிமன்ற இறுதி காவிரி நடுவர் மன்றம் சொன்ன தீர்ப்புப்படி அவங்க ஒதுக்கீடு செய்யலை. அவங்களா அதிகமான பணத்தை அங்கே இந்த மேகதாட்டு அணைக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் கபினிக்கும் கிருஷ்ணராஜ சாகருக்கு அணைக்கும் தண்ணீர் வராது. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலை எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? இதற்கு முன்பும் கொலைகள் நடந்தன. அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப, எடப்பாடி ஆட்சியில் இருந்தப்பையும் கொலைகள் நடக்கத்தான் செய்தன. ஒரு நாளைக்கு 2 இடத்துலையாவது கொலை நடந்து கொண்டு தான் இருந்தது. பத்திரிகையை புரட்டினாலே தெரியும். அந்த போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு இங்கே தளபதி ஸ்டாலினுடைய அரசு இதை தடுத்து நிறுத்துவதற்கு இப்பொழுது பல ஆலோசனைகளை காவல்துறை அதிகாரிகளோடு மேற்கொண்டு அவர்கள் இதை போக்கினை தடுக்க வேண்டும் என்பதற்காக அரசு தக்க முடிவுகளை செய்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பாஜக வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், காவிரி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்த போதாக சொல்லியிருக்கீங்க. இப்போ அணை கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு வரவேற்பா எதிர்ப்பா எப்படி சர்ச்சை? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு கட்சி காங்கிரஸ் வந்து அங்கே போய் கர்நாடகத்தில் போய்
நீங்கள் மேகதாட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? யாரும் தயாராக இல்லை. அவங்க அங்கே ஒரு பாலிசி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு பாலிசி, இங்கே உள்ளவங்களை ஏமாத்துறதுக்கு நாங்களும் எதுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய எங்கள் கூட்டணியில் இதை தடுப்பதற்கு மிக தீவிரமாக இருக்கிறோம். 2012 இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நான் கிருஷ்ணகிரிக்கே 1000 பேரோட போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். அப்போ இருந்தே இந்த மேகதாட்டு அணை கட்டுவதற்கு அவர்கள் திட்டமிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றத்துக்கு செல்கிற போது எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்லை, அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தும். சார், அருந்ததியரோட இடஒதுக்கீடு குறித்து நீங்கள் வரவேற்கிறீங்க. அதே நேரத்தில் பாமகவும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. பாமகவுடைய கோரிக்கை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு இதில் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் நான் பார்க்குறேன். உங்கள் கட்சிக்கு அவங்க கொள்கையை சொல்கிறாங்க, கோரிக்கையை சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் நான் கமெண்ட் பண்ண முடியுமா? இல்லை, திமுக வந்து ஒரு ஓரவஞ்சனையாக நடக்குது அப்படின்னு கிடையவே கிடையாது. திமுக நியாயமாகவும் எல்லோருக்கும் பொதுவாகவும் நடுநிலையோடும் இந்த அரசு, ஸ்டாலின் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.